ஏற்கனவே வெடி வச்சு விஷமாக்கிட்டீங்க, இப்போ உப்பை வேற ஆக்க போறீங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் 5 கிலோமீட்டருக்கு உள்ள வனத்துறையில், அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடியது முண்டந்துறை களக்காடு புலிகள் சரணாலயம் இருக்கிறது. 5 கிலோமீட்டருக்குள்ளனா வனத்துறையில் அனுமதி வாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு புலியும் நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ புலியை மனுஷனை கொண்டுட்டு அதை சுட்டு கொள்ளாமல் விட்டுருக்காங்களேன்னு சொல்லி இறக்கப்புறம் எத்தனையோ பேர் இருக்கான். ஆனால் ஒரு யானையும் ஒரு புலியும் அந்த காட்டை சமநிலைப்படுத்தி வைத்திருந்தால் மட்டும்தான் நாடு செழிக்கும், மழை பெய்யும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சுற்றுச்சூழலை சமநிலையில் வைத்திருப்பது புலி. அத்தகைய புலிகள் சரணாலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர்ல எதுக்கு வைக்கணும்னு சொல்றேன்? இவன் வெடி போடுவான், இவன் குழி தோண்டுவான், அந்த சுற்றுச்சூழலை சிதைப்பான், அந்த புலிகள் இடம் மாறும், அதனுடைய வாழ்வில் பாதிக்கும், அதனுடைய இறப்பு வெகு சீக்கிரத்தில் நிகழும். அதற்காகத்தான் அவன் தெளிவாக சொல்றான் 5 கிலோமீட்டர் தள்ளி வையிட்டு. ஒரு புலி இறந்தால் மழை பெய்யுமா என்று யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இயற்கை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய புலி.